17வது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விருத்தாச்சலம் தொகுதி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் முறையாக சட்டமன்றத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆற்றிய உரையின் முக்கிய செய்திகள் உங்களுக்காக இந்த காணொளியில் வருகின்றது. நீங்கள் நமது வலையொலிக்கு வருவது முதல் முறை என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். புதிய சபாநாயகர் JCT பிரபாகரன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து பிரேமலதா சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என பாராமல் சபாநாயகர் ஒரு தராசு போல நடுநிலையாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இது மிகப்பெரிய ஒரு சாணக்கியத்தனமான பேச்சாக அனைவராலும் பார்க்கப்பட்டது. முந்தைய ஆட்சிக்காலங்களில் எதிர்க்கட்சிகளின் பேச்சுகளை முழுமையாக ஒளிபரப்பப்படாமல் ஆளுங்கட்சி காட்சிகள் மட்டுமே காட்டப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், புதிய ஆட்சியில் சட்டமன்றத்தின் அனைத்து விவாதங்களை மற்றும் நிகழ்வுகளையும் எவ்வித வெட்டுகளுமின்றி நடுநிலையாக நேரலையாக ஒளிபரப்ப லைவ் டெலிகாஸ்ட் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார். மேலும் கேப்டன் மற்றும் தாய்மார்கள் குறித்தான பேச்சில் லைவ் கட் செய்யக்கூடாது என்ற கோரிக்கை, அதாவது அவையில் பேசும்போது தனது கணவர் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குறித்தும் மற்றும் மக்கள் நலன் சார்ந்த தாய்மார்களின் குரலை சட்டமன்றத்தில் என்னுடைய குரலாக ஒலிக்கும் போது, அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய குரலாக ஒலிக்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் நேரலை துண்டிக்கவோ எடிட் செய்யவோ கூடாது என்று உணர்ச்சிபூர்வமாக பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. புதிய முதலமைச்சர் விஜய் மற்றும் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலின் ஆகிய இருவருக்கும் தனது வாழ்த்துக்களையும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உரித்தாக்கினார். முன்னதாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக விஜயகாந்த் பிரேமலதா எனும் நான் என்ற கடவுளறிய கணீர் குரலில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. 17வது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் முதல் கூட்டத்தொடரில் புதிய ஆளுங்கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் அதன் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கும் பிரேமலதா விஜயகாந்த் வழங்கிய முக்கிய அறிவுரைகளாக சில செய்திகள் பின்வருமாறு. தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம். சட்டமன்ற பேரவையில் அனைத்து அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளும் தமிழ்த்தாய் வாழ்த்து எப்போது முதலிடம் தரப்பட வேண்டும் என்று புதிய அரசை வலியுறுத்தினார். மாற்று கருத்துகளுக்கு செவிசாய்த்தல். புதிய அரசு தங்களுக்கு கிடைத்துள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்கு நல்லாட்சி வழங்க வேண்டும் என்று ஒரு சனநாயகத்தின் உண்மையான பண்பே மாற்று கருத்துகளுக்கு செவிசாய்ப்பதுதான் என்பதால் எதிர்க்கட்சிகள் மற்றும் சிறிய கட்சிகளின் அறிவுறுத்தல்களையும் மதித்து நடக்க வேண்டும் என்று அவர்கள் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. சவால்களை எதிர்கொண்டு நிரூபித்தல். புதிய அரசுக்கு முன்னால் பல்வேறு சவால்கள் நிறைந்த பாதைகளாக உள்ளதாக குறிப்பிட்ட அவர், அந்த சவால்களை சரியாக எதிர்கொண்டு நல்ல திட்டங்களின் மூலம் மக்களின் மத்தியில் தங்களை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முந்தைய ஆட்சிகளின் தவறுகளை தவிர்த்தல். சட்டமன்ற விவாதங்களின் பொழுது ஆளுங்கட்சி உறுப்பினர்களின் புகழ்ச்சிகளை மட்டுமே முன்னிலைப்படுத்தாமல் நடுநிலையான முறையில் விவாதங்களை மக்கள் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று முந்தைய திமுக ஆட்சிகால நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி அறிவுறுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. எங்கள் வீட்டு பிள்ளை என்றும் பாசம். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தங்களுக்கு புதியவர் அல்ல என்றும், கேப்டன் விஜயகாந்த் ஆரம்பகால திரைப்படங்களில் நடித்த போதிருந்தே எங்களது பக்கத்து வீட்டு பிள்ளையாக குடும்பத்தில் ஒருவராக வளர்ந்தவர் என்றும் குறிப்பிட்ட அவர், அந்த பாசத்தின் அடிப்படையில் தாவேக அரசு மக்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை செய்ய வேண்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்தினார் நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். பல செய்திகளை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்றத்தில் பதிவு செய்தார் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. முதல் சட்டமன்ற தொடரிலேயே மிகப்பெரிய அளவிற்கு தன்னுடைய பேச்சால் அனைவரையும் ஈர்த்த நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அன்னியார் அவர்கள் வருங்கால சட்டமன்ற பேச்சுகளின் பொழுது மிகப்பெரிய அளவிற்கு மக்களால் ஈர்க்கப்படுவார் என்பதுதான் இந்த காணொலி வாயிலாக நான் சொல்லக்கூடிய கருத்து. மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.